ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் பல்சர் N160ஓட சிங்கிள் சீட் வேரியண்ட் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த N160 சீரியஸ்லேயே பேஸ் வேரியண்ட் மாதிரி. அது என்ன வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த N160 நீங்கள் இன்றைக்கி ஷோரூமில் வாங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விதமான வேரியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வேரியண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிங்கிள் சீட்லேயே இருக்கக்கூடிய சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மாடல். இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு பைக்கோட ஆன்டி லாக் சிஸ்டமுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அந்த ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா வீல்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா 2 வீலுக்குமே வந்துச்சு அப்படின்னா அது டூயல் சேனல் ஏபிஎஸ். ஃப்ரண்ட் வீலில் மட்டும் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். இதோட பேஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சிங்கிள் சீட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது தான் பேஸ் வேரியண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிங்கிள் சீட் டூயல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டுங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டாகவே டூயல் சேனல் ஏபிஎஸில் ஒரே சீட்டாக இல்லாமல் ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷன் வந்து வரும் நார்மலாக இந்த பைக்கோட லுக்லேயே. இதோட 4th வேரியண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டு. அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் மாற்றிருப்பாங்க. ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருப்பாங்க வித் டூயல் சேனல் ஏபிஎஸ். அதே மாதிரி நமக்கு அந்த ப்ளூடூத் பேரிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களும் இருக்கும். சேம் அதே மாதிரி சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த 4th வேரியண்ட்டில் இருக்கக்கூடியது. இது 4 வேரியண்ட்டுக்கும் 4 கைண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,60,000 ஆரம்பிக்குதுங்க. இதோட டாப் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,79,000 வரைக்கும் இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து இருக்குது. இது டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆகலாம். நான் சொல்கிற இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான். இதோட கம்மியாகவும் இருக்கலாம், இதோட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சு மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதோடைய மைலேஜை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த வண்டியோடைய ஆன் ரோட் மைலேஜ் இந்த 4 வண்டிகளுக்கும் என்ஜின் வந்து சேம். இதில் கொடுத்துருக்க டெக்னாலஜி அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 45லேருந்து 50 வரைக்கும் ஆவரேஜ் மைலேஜாக வந்து கிடைக்கும். சிட்டி அண்ட் போத் ஹைவேஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் வந்து தாராளமாக கிடைக்குங்க. இப்போ வண்டியோடைய ஸ்பெக் அண்டு அந்த பல விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட என்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 160cc என்ஜின். பவர் அண்ட் டார்க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15.4 பிஹெச்பி அண்ட் 14.4 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மலான ஏர் கூலிங் கம் ஆயில் கூலிங் அந்த ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரேடியேட்டர் செட்டப்போட நமக்கு 250 வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வேரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலான வெறும் ஏர் கூலிங் என்ஜின் மாதிரி தான் வரும். அட் த சேம் டைம் இதோட கியர் பாக்ஸ் சிஸ்டம்னு பார்க்குறப்ப வெறும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கிக்கர் வந்து வராது. ஸோ என்ஜின் விஷயங்கள்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான். பேசிக்கான ஒரு என்ஜின் நார்மலான கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அந்த நார்மலாக கொடுத்துருப்பாங்க. பட் என்ன மற்ற என்ஜினுக்கும் மற்ற பல்சர் பைக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய கிளச்சு இதோடைய கியர் சிஸ்டம் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தராகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஆக்சிலேட்டரும் சேர்த்து சொல்கிறேன். இதோட ஓட்டுற ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ரகுடாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தராக ட்ரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வண்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதோட என்ஜின் ஓட்டவா அவ்வளோ நல்லாயிருக்கும். வீல்ஸு டயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இது வந்து செகண்ட் வேரியண்ட்டு. இதில் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டோட டிஸ்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 mm, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 260 mm டிஸ்க் பிரேக் வந்து வரும். ஒரு 160cc கேட்டகரியிலே இவ்வளோ பெரிய டிஸ்க் பிரேக் வர ஒரே ஒரு மாடல் இது தான். அட் த சேம் டைம் இதோட ஏபிஎஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் நல்லா சென்சிபிளாகவும் கொடுத்துருப்பாங்க. டூயல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டோட பிரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் வண்டியோட ஸ்டாப்பிங் பவருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெட்டராக இருக்கும். டயர்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 130 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டயர்ஸ் ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு வந்துட்டு N160 அதே மாதிரி NS160லையும் NS200லையும் அவங்க வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ டயர்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் இதில் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய டயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோ குரூப் டயர் தான் வந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ ஹீரோ குரூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். இருந்தாலும் நமக்கு அந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த டயரோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. பட் ஆன் ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ் கார்னரிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது இது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால இதில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரீரை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன். அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறப்போ ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ப்ரொவென்சஸோட தான் வருது. ஹெட்லைட்டோட செட்டப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரொஜெக்டர் லைட் செட்டப் தான். நமக்கு அது எல்லாருக்கும் பார்த்து பழகின ஒரு செட்டப். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பைக்கோட செட்டப் வந்து. நல்ல பிரைட்டான ஒரு லைட் இருக்கக்கூடிய வண்டி. N160 அப்படிங்கிறத தாண்டி பல்சர் சீரியஸ்லேயே அதிக பவர்ஃபுல்லான ஒரு ஹெட்லைட் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான். இதோட ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா N150 N250
எல்லா வெஹிக்கிளையுமே அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹெட்லைட்ஸு. நைட் விசிபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஹாலஜன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ரியரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ரியர்லேயுமே அதே மாதிரி ஒரு நியூலி டிசைன்டான ஒரு எல்இடி யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் எல்இடிஸ் தான். பல்சருக்கு வர மாதிரி அந்த 2 சைடில் வரக்கூடிய ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் ரியர் லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே நல்லா ஸ்போர்ட்டியராகவே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சிங்கிள் சீட்டு, ஒரே ஸ்ட்ரெச்சபிள் சீட்டு தான், ஸ்டெப் அப் சீட்டு வந்து கிடையாது. ஸோ இதனால லேடிஸ் வந்து உட்காந்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த பில்லியன் கிராப் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நார்மல் வெர்ஷன்ஸ் நீங்கள் ஹையர் எண்ட் வெர்ஷன் போகும்போது உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி 2 இதாக கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து சிங்கிளாக ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு சேஞ்சஸாக பண்ணியிருக்காங்க. சீட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். சீட்டோட குஷனினஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதோட சீட் குவாலிட்டி டாப் நாச்சாக பண்ணியிருப்பாங்க. இந்த என் சீரியஸில் மட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். என்எஸ் சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேராக டெய்லி யூஸபிலிட்டியாக மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து சாரி கார்டும் உட்காந்து பில்லியன் வந்து உட்கார கால் வைக்கிறதுக்கெல்லாம் சாரி கார்டு சேர்த்து ஒரு ஃபிட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது இதில் வந்து கலர் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசாக பண்ணல. ஓல்டு மாடலோட அதே கலரை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால தான் நமக்கு இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. இதே நீங்கள் வந்து டாப் வேரியண்ட் போகிறீங்க அப்படின்னா நமக்கு அது N160 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் வந்து பைக் ஃபுல்லாகவே வரும். அது பார்க்க இன்னுமே ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 14 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் டேங்க் தான். ஒரு 14 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ளஸ் இது நல்ல மைலேஜும் கொடுக்கறதுனால லாங் போகும்போது நல்லாயிருக்கும். ஒன்ஸ் டேங்க் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். 550 to 650 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். டிபெண்ட் அப்பான் நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்க அப்படின்னா உங்களால் 50 கூட மைலேஜ் அச்சீவ் பண்ண முடியும் இந்த வண்டியில். இதோடைய கன்சோல் மீட்டரை பற்றி பார்க்கலாங்க. கன்சோல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டலான கன்சோல் மீட்டர் தான். ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கலர்டு கிடையாது. பட் இதே என்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்லையும் ஆர்எஸ்லையும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய NS 400Zலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் டிஸ்பிளே வரும். பட் இதில் வந்து வராது. என்ஜின் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்ரு, டேக்கோமீட்ரு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி வரும், ஓடோமீட்ரு வரும், ட்ரிப் மீட்டர்ஸ் வரும். ஸோ இதுக்கான அந்த மோட் பட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சைட்லேயே நீங்கள் வந்து இந்த இடத்துல மாற்றிக்க முடியும். பல்சர் டிடிஇ இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரிப் ஏ ட்ரிப் பி பேசிக்காக இருக்கக்கூடியதாங்க. இதில் ப்ளூடூத் வராது. ஸோ டாப் வேரியன்ட் நீங்கள் போகும்போது அதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனோட 10x10 நேவிகேஷன்ஸோட உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்க்குறதுக்கு பேசிக்கான விஷயங்களாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மெசேஜ் கால் அலர்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இந்த ப்ளூடூத் பேரிங்கில். இதே டாப் வேரியன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10x10 நேவிகேஷன்ஸ் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு வித்தியாசமாக நான் சொல்கிறேன். பட் இதோட ப்ளூடூத் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நான் அதை தான் சொல்கிறேன். பேஸ் வேரியன்ட் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இதோடைய சுவிட்ச் கீர்ஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் பல்சருக்கே உரித்தான அதே கியர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். எங்கடா சைலன்சரை காணான்னு தேடாதீங்க. இது அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டு. அண்டர்பெல்லி மீன்ஸ் அப்படி அடியில் வரும் எக்ஸாஸ்ட். இது வந்து ஓட்டுறதுக்கே நல்ல பீட் இருக்குங்க இந்த வண்டியில். அதே மாதிரி என்ஜின்மே ரொம்ப நாய்ஸியாக இருக்காது, ஸ்மூத்தராகவே இருக்கும். லெஃப்ட் சைடோட சுவிட்ச் கீர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீமோட இன்டெகிரேட்டட் பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய பட்டன். லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டருக்கான சுவிட்ச். ஹாரன் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. கிளச்சு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் நான் இங்கே காட்டுற பாருங்கள். சுண்டு விரலா பாருங்க, அவ்வளோதான். ரொம்ப லைட்டு, ரொம்ப லைட்டு கிளச்சு. ஒரு விரல் கூட தேவையில்லை உங்களுக்கு. ரொம்ப லைட்டாக இருக்கும். கியர் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கியர் ராடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப்பே ஃபுல்லாகவே ஸ்மூத்தராக இருக்கும். ஆக்சலரேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத்து. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வண்டிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து டாப் நாச்சாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இதெல்லாம் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு கிளச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரைடிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பற்றின ஒரு ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னா இதோட டாப் வேரியன்ட் நம்ம ஏன் பண்ணலைன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டாப் வேரியன்ட் போட்டிருக்கோம். டாப் வேரியண்ட்டில் பெரிய மாற்றங்கள்னு எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க இந்த பேஸ் வேரியண்ட்டாக N160 வந்து கொடுத்துருக்க இந்த வேரியண்ட் வந்து நிறைய பேருக்கு மணி வைஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக்காக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு N வரும்போது N சீரிஸ் வரும்போது அந்த 1.5 லட்ச ரூபாயை டார்கெட் பண்ணி தான் வந்தாங்க. பட் இன்றைக்கி 1.25 லட்ச ரூபாய்க்கு அதோட டாப் வேரியண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இந்த ஒரு நார்மல் சிங்கிள் சீட் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. என்ஜினில் பெரிய மாற்றங்கள் கிடையாது, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு சீட்டில் ஆல்ட்ரு பண்ணுவாங்க, கலரில் ஆல்ட்ரு பண்ணுவாங்க, இது மட்டும்தான். மற்றபடி இது ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேங்க. ஒரு 160 சீரீஸில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ளஸ் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான பைக்னா கண்டிப்பாக இந்த பைக் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னுமே உங்களுக்கு இந்த வண்டியில் இன்னும் நிறையா தேவைப்படுது, அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் யூஎஸ்டி மாடல் வந்து போய்க்கலாம். அது இன்னுமே கலர் கிராஃபிக்ஸோடு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதை தொடர்ந்து இந்த வண்டியோட டெஸ்ட் ரிவ்யூமே கண்டிப்பாக வரும், நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் நண்பா. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.